ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிட்ஜ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருக்கச்சூருன்ற வில்லேஜ். இதோட லாஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபிங் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங்லாம் பிரிச்சுட்டு இந்த கண்டிஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஜன்னல் வாசக்கால் இதெல்லாம் வச்சுட்டு பூசு வேலை ஆரம்பிக்க போகிறோம். இது நம்ம ஓன் பில்டிங் தான். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக லாஸ்ட்டு ஃபினிஷிங் வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோ என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே போடுவேன். கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனுக்கு மெயின் வாசக்கால் ஒன்று, உள்ள பெட்ரூம் வாசக்கால் 2, 4க்கு 3 ஜன்னல் ஒன்று, 3க்கு 3 ஜன்னல் ஒன்று, இந்த 4 தான் வருது ஒரு போர்ஷனுக்கு. இது எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூசு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம மெயின் வாசக்காலோட சைஸ் பார்த்திங்கன்னா 3க்கு 7. பெட்ரூமோட வாசக்கால் சைஸ் பார்த்திங்கன்னா 3க்கு 7. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா போர்ஷனுக்குமே 2 வாசக்கால் வைக்க போகிறோம். இன்றைக்கி தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து வைக்க போகிறோம். அப்படியே பாருங்கள். இன்டர்லாக் வீட்டில் எப்படி வாசக்கால் வைக்கிறதுன்றது ஒரு சில டவுட் கேட்பீங்க. எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம எப்பவும் போல் நார்மலாக வைக்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் வாசக்கால் ஒன்று மட்டும் வைக்க போகிறோம். அதில் வந்து கீழே மேலே ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த வுட்லேயே வந்து சொருவு மாதிரி வந்துடும். நம்ம சென்டரில் மட்டும் அந்த ஒரு எல் கிளாம்ப் மாதிரி இருக்கும். அந்த எல் கிளாம்ப் அடிச்சுட்டு சென்டர்லேயே நமக்கு கட்டிங் மிஷின் போட்டு காடி எடுத்துட்டோம்னா அப்படியே தூக்கி செட் பண்ணுறது தான். இது வாசகெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வச்சு 3 பேர் இல்லை 5 பேர் இல்லை ஒரு 7 பேர் அது மாதிரி ஒத்தையில் வரா மாதிரி லேடிஸ் வச்சு வைப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வச்சு வைக்க போகிறோம். வாசகால் ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள்லாம் தடவி குங்குமம் வச்சாச்சு. இது மாதிரி கலர் ரிப்பன்லாம் கட்டிட்டு நம்ம விநாயகரை பிடிச்சி வச்சு பூமி பூஜை எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் உடனே வந்து இங்கே வாசகாலை வச்சு பூஜை பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த நவதானியெல்லாம் வச்சு வாசகாலுக்கு அடியில் நவதானியெல்லாம் போட்டுட்டு இது மாதிரி வாசகாலுக்கு தீபாவளி காமிச்சு முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா 5 லேடிஸுமே சேர்ந்து அந்த வாசகால் எடுத்து வைக்கணும். அது மாதிரி வாசகால் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே வந்து பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க, அதை வைக்கணும். அதை வச்சுட்டு தான் அதுக்கு மேலே வாசகால் எடுத்து வைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து மேஸ்திரி வச்சிட்ருக்காரு. இது மாதிரி வந்து கீழே வச்சு மேலே சிமெண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே எடுத்து வாசகால் வைக்கணும். பஞ்சலோகன்றது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வாசகால் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். எல்லாமே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பனு, பூ, வேப்பலை, மாங்குத்து இதெல்லாம் கம்பல்சரி வாசகாலில் கட்டணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாசகால் வச்சு முடித்தாச்சு. இதோட ஃபார்மாலிட்டிஸ் முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சியம்மா வழக்கு வச்சு சாமி கும்பிட்டு இல்லைங்களா, அந்த வழக்கு எடுத்துன்னு உள்ளே 2 வாட்டி போயிட்டு வரணும். அவங்க அந்த 5 லேடிஸுமே உள்ளே போயிட்டு 2 வாட்டி போயிட்டு வந்துட்டு 3ஆவது வாட்டி தான் உள்ளே போயிட்டு அந்த வழக்கை சாமி ரூமாண்ட வச்சுட்டு உள்ளேயே சாமி கும்பிட்டு வெளியே வரணுங்க. இதுதான் ஃபார்மாலிட்டிஸ். அதோடு முடியுது. இது எல்லாம் முடிஞ்சு வாசகால் வச்சு பேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம், அதோட தேங்காய், ஒரு பூசணிக்காய் இது எல்லாத்தையும் சுற்றி உடைச்சா வேறு முடியுது. இப்போதான் வைக்கணும். ஆனால் ஹால்லேயே குதிர முடியாது. ஏமா ஹால்லேயே அந்த குதிர முடியாது. வெத்தலை பாக்கு கீழே இருக்குது. வெத்தலை இருக்குது. மெயின் வாசகால் வைக்கிற வேலை முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் வந்து மற்ற வாசகால்லாம் நார்மலாக அப்படி அப்படியே எடுத்து வைக்கிறது தான்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாசக்காலுக்குமே வந்து வட்டுக்குண்டு வச்சு மட்டப்பலகை வச்சு மட்டம் பார்த்து தான் ஃபிட் லெவல் வச்சு தான் எல்லா வாசக்காலுமே வைக்கணும். அப்படி அப்படியே வச்சுனே போகிறது தான். ஒரு போர்ஷனுக்கு மெயின் வாசக்கால் 1, பெட்ரூம் வாசக்கால் 2, ஒரு 4க்கு 3 ஜன்னல் 1, 3க்கு 3 ஜன்னல் 1, இதுதான். இது மாதிரி எல்லா போர்ஷன்லையுமே வைக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாகவே வாசக்கால் ஜன்னல் வைக்கிறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு கரெக்டாக இருக்கும், 5 போர்ஷனுன்றதுனால. நீ பார்த்தீங்கன்னா தெரியும், மரம் எல்லாமே எடுத்து ப்ரைமர் போட்டு செல்லாயில் வச்சு அடுக்கி வச்சுட்டாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு போர்ஷன்லேயும் வச்சுட்டு வர வேண்டியது தான். இது மாதிரி நீங்கள் இன்டர்லாக் வீடை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, பாய்.